Hello friends, welcome to my channel மாணவன் ஆசிரியர் SS சரவணன். டுடே வந்து என்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா B.Ed ஃபர்ஸ்ட் இயரில் வந்து லேர்னிங் அண்ட் டீச்சிங் ஃபுல் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் லேர்னிங், எக்ஸ்பிளைன் த எலமெண்ட்ஸ் ஆஃப் லேர்னிங்கிற கொஸ்டின் பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை ஆக்டிவ் லேர்னிங், எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங், 3 கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து 3வது கொஸ்டின் வந்து பார்க்குறோம். நேச்சர் ஆஃப் லேர்னிங், அதாவது யூனிட் 1ல நேச்சர் ஆஃப் லேர்னிங்கில் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் இம்ப்ளிகேஷன். ஸோ எக்ஸாமில் இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரைப் த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் தர் இம்ப்ளிகேஷன்ஸ் இன் எஜுகேஷனல் செக்டார். ஸோ இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் லேர்னிங் எடுத்துக்கிட்டோம்னா யூனிட் 1க்கு வந்து ஒரு 6 கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள். ஸோ இதோட வந்து நான் 3வது கொஸ்டின் வந்து நடத்தி முடிக்க போகிறேன். இன்னும் 3 கொஸ்டின் தான் பெண்டிங் இருக்குது. தமிழ் மீடியத்துக்கு 2 கொஸ்டின் பெண்டிங் இருக்குது. ஸோ முடிச்சுட்டு கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2 வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சரிங்களா? ஸோ வாங்க ஒன் பை ஒன் ஸ்லைடு பார்க்கலாம். லேர்னிங் அண்ட் டீச்சிங்கில் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ நான் சினாப்சிஸ் வந்து புக்கில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இன்ட்ரடக்ஷன், டிஃபைன் லேர்னிங், பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங், எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன், கன்க்ளூஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண கண்டென்ட்ஸ். ஸோ இந்த கண்டென்ட்ஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீஃபாக உள்ள ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத நம்ம மாணவன் ஆசிரியர் SS சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ இந்த சினாப்சிஸை வந்து நம்ம முதல்ல தமிழில் தெரிஞ்சு வச்சுக்கலாம். தமிழில் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்குறேன்னா டிஃபைன் லேர்னிங். ஸோ இப்போ டிஃபைன் லேர்னிங்னா இப்போ எந்த ஒரு கொஸ்டின் எழுதுனாலுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வரையறை கொடுக்கணும். சரிங்களா? ஸோ வரையறை கொடுக்கறது தான் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுக்குறோம். ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரையறை கொடுக்குறோம். ஸோ அதான் வந்து முக்கியம். ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனுங்கிறது அறிமுகம். டிஃபைன் லேர்னிங்னா கற்றலுடைய வரையறை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கற்றலுடைய வரையறைன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங். பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங் பார்த்திங்கன்னா கற்றலுடைய கொள்கைகள், என்னென்ன கொள்கைகள் இருக்குது, கற்றலில் வந்து என்னென்ன கொள்கை இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து வந்து எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன். எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்னா கல்வியில் வந்து என்னென்ன தாக்கங்கள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்க்ளூஷன். கன்க்ளூஷனுங்கிறது உங்களுக்கு தெரியும், முடிவுரை. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு வந்து எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் இஸ் தர் கெப்பாசிட்டி டு லேர்ன். அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டார்ட்ஸ் லேர்னிங் இமிடியேட்லி ஆஃப்டர் his birth. அவர் பர்சனாலிட்டி, அவர் ஹேபிட்ஸ், ஸ்கில், நாலேஜ், ஆட்டிடியூட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் லார்ஜ்லி இஸ் ரிசல்ட் ஆஃப் லேர்னிங். ஆல் அவர் அடாப்டிவ் as well as maladaptive and cognitive as well as affective behavior formed by learning process. These are the vital important helping individual to the adapt to his environment. ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 பாயிண்ட் கரெக்டாக எழுதுங்க நண்பா. அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எந்த கொஸ்டினாலுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் இஸ் தர் கெப்பாசிட்டி டு லேர்ன். மனிதன்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பண்புகளை வந்து ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்கும் திறன்கள் தான். கற்கும் திறன்கள் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து அறிவை வந்து பெறுகிறான் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் பாயிண்ட் என்ன இருக்குன்னா அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டார்ட்ஸ் லேர்னிங் இமிடியேட்லி ஆஃப்டர் his birth. செகண்ட் பாயிண்ட், ஒரு நபர் பிறந்த உடனே கற்க தொடங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நபர் பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா கற்கிறதுக்கு தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்தவொடனே நிறையா கற்றுக்குது அப்படின்னு சொல்கிறேன். அவர் பர்சனாலிட்டிஸ், அவர் ஹேபிட்டட், ஸ்கில்ஸ், நாலேஜ், ஆட்டிடியூட் அண்ட் இன்ட்ரெஸ்டட் இஸ் லார்ஜ்லி த ரிசல்ட் ஆஃப் லேர்னிங். அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு தனி நமது ஆளுமை, நமது பழக்க வழக்கம், திறன்கள், அறிவு, அணுகுமுறை மற்றும் ஆர்வம் பெரும்பாலும் கற்றலுடைய விளைவு. ஸோ லேர்னிங்கோட எஃபெக்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திறன், அறிவு, பழக்க வழக்கம், ஆர்வம், அதான் இங்கே கொடுத்துருக்கேன். அவர் பர்சனாலிட்டிஸ், அவர் ஹேபிட்டட்ஸ், ஸ்கில்ஸ், நாலேஜ், ஆட்டிடியூட் அண்ட் இன்ட்ரெஸ்டட் இஸ் லார்ஜ்லி ரிசல்ட் டு த
லேர்னிங். ஸோ அதுதான் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். நம்ம கற்றலுடைய விளைவுகள் தான் என்னென்னா திறன்கள், அறிவு, பழக்கம், ஆளுமை, அது வந்து இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்த பாயிண்ட் பாருங்கள் நண்பா. ஆல் அவர் அடாப்டிவ் ஆஸ் வெல் ஆஸ் maladaptive and cognitive as well as affect behavior found by learning process. ஸோ இப்போ வந்து நம்ம இது என்ன பண்ணால் அனைத்து தகவமைப்பு மற்றும் தவறான மற்றும் அறிவாற்றல் மற்றும் கற்றல் செயல்முறையால் வந்து உருவாகுது. ஸோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம கரெக்டாக கற்றுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து அதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணலாம். ராங்காக கற்றுக்கிட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ நம்ம கற்றுக்கிற விதத்தில் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறேன். There are the vital important helping the individuals adapt the environment. ஸோ ஒரு தனி மனித சூழலோடு ஒத்து போகிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கற்றல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய சூழலில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சூழ்நிலை தான் பார்த்திங்கன்னா மனிதனுக்கு வந்து கற்றலை வந்து கற்றுக் கொடுக்குது அப்படின்னு வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஸ்டார்ஸ் போடுங்க, பேப்பர் ப்ரெசன்டேஷனில் ஸ்டார் இந்த மாதிரி போடுங்க, சரிங்களா? அடுத்து வந்து டிஃபைன் லேர்னிங். ஸோ டிஃபைன் லேர்னிங்னா என்னன்னு சொன்னோன்னா கற்றல் வரையறுன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கற்றல் வரையறு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கொஸ்டினில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் கற்றல்னா என்ன அப்படின்னு. ஸோ இப்போ இதில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 1 by 1 பார்க்கலாம். த டேர்ம் லேர்னிங் கவர்ஸ் எவ்ரி மாடிஃபிகேஷன் இன் பிஹேவியர் டு மீட் என்விரான்மெண்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கற்றல் சுற்றுச்சூழல் தேவையை வந்து பூர்த்தி செய்வதற்காக நடத்தையில் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியது, மாற்றத்தை உள்ளடக்கக்கூடியது அப்படிங்கிறோம். இட் இன்வால்வ்ஸ் நியூ வே ஆஃப் டூயிங் திங்ஸ் அண்ட் இட் ஆப்ரேட் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் அட்டெம்ப்ட் ஓவர் கம் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டு அட்ஜஸ்ட் நியூ சுச்சுவேஷன்ஸ். சரிங்களா? நியூ சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறோம். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது புதிய விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கும் மேலும் பல தடைகள் கொண்ட புதிய சூழ்நிலை சரி வர நமக்கு தேவையான அனைத்து கற்றலையும் நம்ம கற்றுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இட் ரீப்ரசன்ட் ப்ராக்ரெசிவ் சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர். நம்ம நடத்தையில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் ஏற்படும். நம்ம முயன்று கற்கும்போது நம்மளுடைய நடத்தையில் வந்து மாற்றம் ஏற்படும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் கற்றல்னு சொல்கிறோம். இட் எனேபிள் ஹிம் டு சாட்டிஸ்ஃபை இன்ட்ரெஸ்டட் டு அட்டைன் கோல். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்ம ஒரு இலக்கை வந்து அடையிறதுக்கு தேவையான ஒரு கருவியாக இருக்கிறது தான் என்னென்னு பார்த்திங்கன்னா லேர்னிங். சரிங்களா? நம்ம ஒரு இலக்கு ஒரு கோலை வந்து அடையிறதுக்கு வந்து போதுமான அளவாக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் கற்றல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லேர்னிங்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான் கற்றலுடைய கொள்கைகள். ஸோ என்னென்ன கொள்கை இருக்குது கற்றல் சம்மந்தமாக வந்து என்னென்ன கொள்கை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். The principles of learning provide educational insight into the what makes the people learn about effectively. The principles have been discovered, tested and used in practical situations. Edward Thorndike has developed the first 3 laws and 3 more had been added ever since. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங்கில் வந்து என்ன நம்ம பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா தாண்டேக் நான் ஆல்ரெடி சொன்னது தான். தாண்டேக், ஸ்கின்னர், பாவ்லாவுடைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்ப்போம். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஒன்று பார்ப்போம். த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங் ப்ரொவைட் அடிஷ்னல் இன்சைட் டு மேக்ஸ் பீப்புள்ஸ் லேர்ன் மோஸ்ட் எஃபெக்ட்லி. கற்றலுடைய கொள்கைகள் வந்து மக்கள் மிகவும் வந்து திறம்பட வந்து கற்றுக்குறாங்க. ஒவ்வொரு கற்றலையும் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நுண்ணறிவை பயன்படுத்தி கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம். த பிரின்சிபல்ஸ் ஹேவ் பீன் டிஸ்கவர்டு, டெஸ்டட் அண்ட் யூஸ்டு ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன். ஸோ ஒவ்வொரு முறையும் நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட சோதனைகள் மூலமாக சோதனை செய்யப்பட்டு நடைமுறை சூழ்நிலையில் பயன்படுத்துறதுக்கோசரம் நம்ம என்னென்ன விதிகளை வந்து பயன்படுத்துகிறோம் அதை தான் இங்கே கொடுத்துருக்குறோம். தாண்டேக் ஹேஸ் டெவலப்டு த ஃபர்ஸ்ட் 3 laws and 3 more had been added ever since. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எட்வர்ட் தாண்டேக் வந்து பார்த்திங்கன்னா முதல் வந்து 3 விதிகளை வந்து உருவாக்குனார். அப்புறம் 3 விதிகளுக்கான இலக்குகளை வந்து உருவாக்குனார். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ்குள்ளே வந்து அடைச்சிட்டு ஒரு நெம்புகோல் உதவியாக வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு டோர் வந்து அங்கே வச்சுருக்குறோம். ஸோ வெளியில் ஃபுட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்கோசரம் அது என்ன பண்ணுன்னா அதுவே முயன்று அந்த நெம்புகோல் அழுத்தும் போது டோர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி ஓப்பன் ஆகும்போது வந்து உணவு வந்து சாப்பிட்றோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் பேஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். துடிப்புடைய செயல் விளைவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ இங்கே வந்து கேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிமில் வந்து கொடுக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்குறேன். அடுத்து தாண்டேக்ஸோட ஃபர்ஸ்ட் 3 laws. ஸோ என்னென்னு பார்க்கலாம். லா ஆஃப் ரீட்னஸ்,
லா ஆஃப் எக்ஸசைஸ், லா ஆஃப் எஃபெக்ட். ஸோ லா ஆஃப் ரீடன்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம படிக்கிறதுக்கு போது நமக்கு இன்புட், நம்ம எந்த அளவுக்கு இன்புட் கொடுக்குறோம், நமக்கு எந்த அளவுக்கு வந்து அவுட்புட் வருது. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லாங் பார்த்திங்கன்னா தாண்டேக்கு வந்து சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் வந்து அண்டர்லைன் பண்ணி நீட்டாக எழுதுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் நல்லா கிடைக்கும். லா ஆஃப் ரீட்னஸ், அதாவது பார்த்திங்கன்னா தயார் நிலையில் இருக்கணும். ஸோ எந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா படித்து தயார் நிலையில் இருக்கணும், தேர்வு வந்து அட்டன் பண்ணணும். லா ஆஃப் ரீட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் எக்ஸசைஸ். ஸோ இது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். லா ஆஃப் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி விதி. சரிங்களா, உடற்பயிற்சி விதினா இப்போ நல்லா நம்ம எக்ஸாமில் வந்து நல்ல மார்க் எடுக்கணும், குட் மார்க் எடுக்கணும்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் அண்டு ரீடிங் அண்டு ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்படி ப்ராக்டிஸ் பண்ண பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரும். நம்ம லேர்ன் பண்ணிட்டு எக்ஸாமில் நல்லா நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். ஸோ அதான் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் எஃபெக்ட். லா ஆஃப் எஃபெக்ட்னு பார்த்திங்கன்னா விளைவு விதி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்சரில் பிரதர் ஒருத்தர் இருக்கார், அங்கே அவங்க பக்கத்தில் சிஸ்டர் இருக்காங்க. சிஸ்டருக்கு தெரியாத விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா பிரதர் வந்து நல்லா வந்து லேர்ன் பண்ணுறாங்க, சொல்லித்தராங்க. ஸோ இவங்க கொடுக்குற அந்த ஸ்டிமுல், தூண்டல், சரிங்களா, அந்த தூண்டல் வந்து சிஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ், துலங்கல் ஏற்பட்டு சிஸ்டர் வந்து நல்ல மார்க் எடுக்கிறாங்க. ஸோ அதான் வந்து லா ஆஃப் எஃபெக்ட். ஸோ தாண்டேக்கோட ஃபர்ஸ்ட் 3 லாஸ் என்னென்னா லா ஆஃப் ரீட்னஸ், லா ஆஃப் எக்ஸசைஸ், லா ஆஃப் எஃபெக்ட். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடிஷ்னல் 3 லாஸ். ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லாஸ் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லா வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் பிரைமசி. ஸோ லா ஆஃப் பிரைமசிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதன்மை விதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லா ஆஃப் பிரைமசின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. Learning should be done correctly for the first time since it is a difficult unlearn or change and the incorrectly learned material. முதன்மை விதின்னு சொல்லலாம். கற்றல் முதலில் சரியாக செய்யப்பட வேண்டும், ஏனெனில் கற்றுக்கொள்வது அல்லது தவறாக கற்றுக்கொண்ட பொருளை மாற்றுவது கடினம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கற்றல் வந்து சரியான விதத்தில் வந்து கற்றுக்கணும். ஸோ நம்ம கரெக்டானதாக கற்றுக்கிறோமா, கற்றுக்கிட்டு கரெக்டாக வந்து நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோமான்னு பார்க்கணும். ஸோ தவறானதை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் தவறான செயல்களை வந்து அப்ளை பண்ணோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா விளைவற்ற கற்றல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்குறேன், லா ஆஃப் பிரைமசி. அதாவது பார்த்திங்கன்னா முதன்மை விதின்னு சொல்லுவோம் கற்றலில். லேர்னிங் ஷுட் பி டன் கரெக்ட்லி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் இட் இஸ் எ டிஃபிகல்ட் அன்லேர்ன் ஆர் சேஞ்ச் அண்ட் இன்கரெக்ட்லி லேர்ன்ட் மெட்டீரியல். ஸோ அடுத்து செகண்ட் பார்க்கலாம், லா ஆஃப் ரீசன்சி. ஸோ லா ஆஃப் ரீசன்சி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். லா ஆஃப் ரீசன்சி, things that are most recently learned are often best remembered. ஸோ இங்கே வந்து தற்காலிக விதின்னு சொல்கிறோம். இது லா ஆஃப் ரீசன்சிங்கிறது பார்த்திங்கன்னா தற்காலிக விதி அப்படின்னு சொல்கிறோம். மிக சமீபத்தில் கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்த பெரும்பாலும் சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நினைவில் வச்சுருக்கிறோம். ஸோ அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் ரீசன்சி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் இன்டென்சிட்டி. லா ஆஃப் இன்டென்சிட்டினா என்னன்னு எடுத்துக்கலாம். The more intense something is thought, the more likely it will be retained. ஸோ இது பார்த்திங்கன்னா தீவிரத்தோட விதி அப்படின்னு சொல்லலாம். மிகவும் தீவிரமான ஒன்று கற்பிக்கப்படுகிறது, அது தக்க வைத்துக்கப்படும். ரொம்ப தீவிரமாக கற்பிக்கப்படுற டாப்பிக்கை நம்ம மனசில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தக்க வச்சுக்குவோம். ஸோ அதுதான். ஸோ இதான் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் 3 லாஸ். இது நல்லா படிச்சுக்கோங்க. லா ஆஃப் பிரைமசி, லா ஆஃப் ரீசன்சி, லா ஆஃப் இன்டென்சிட்டி. ஸோ அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், த மேஜர் ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ த மேஜர் ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங்னா ஸ்கூலில் வந்து எப்படி வந்து லேர்னிங் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் தியரி. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து என்னது பிஹேவியரல் தியரி. செகண்ட் வந்து பாருங்கள் ஃபீல்ட் அண்டு கெஸ்டல் தியரி. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா காக்னிட்டிவ் தியரி. ஸோ இந்த 3 தியரி தான் பார்த்திங்கன்னா எந்த ஸ்கூலாக இருந்தாலுமே சரி இந்த 3 தியரி அடிப்படையில் தான் வச்சு தான் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 தியரியை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா பிஹேவியரல் தியரி. இதை வந்து தமிழில் நடத்தை கோட்பாடு அப்படிம்போம். லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் இன் தேர் இஸ் எ சேஞ்ச் இன் பிஹேவியர். ஸோ நடத்தையில் மாற்றம் ஏற்படுறது தான் வந்து பார்த்திங்கன்னா கற்றல் அப்படிங்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
இந்த பாவலாவோட கோட்பாடு வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு பாவலாவோட கோட்பாடு, இப்போ வந்து ஒரு டாகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சிக்கன் பீஸ் வந்து வைக்கிறேன் சரிங்களா. ஸோ அந்த சிக்கன் பீஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டாகோட வாயிலிருந்து பார்த்தீங்கன்னா சலைவா வந்து செக்ரீஷன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா சிக்கன் பீஸை வந்து டாக்கு வந்து காட்டில் ஒரு மணி மட்டும் அடிக்கிறேன். மணி அடிக்கும்போது அந்த டாகோட வாயிலிருந்து சலைவா வந்து செக்ரீஷன் ஆகலை. ஸோ மூணாவது வேளை ஒரு மணி எடுத்துகிட்டு போயிடுறேன், ஒரு சிக்கன் பீஸும் கையில் வச்சுட்டு மணி அடிக்கிறேன். ஸோ அப்போ அந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வாயிலிருந்து சலையை வந்து செக்ரீஷன் ஆகும். ஸோ நாலாவது வேவில் நான் என்ன பண்ணுறேன், வெறும் மணி மட்டும் அடிக்கிறேன். ஸோ அப்போ அந்த டாகோட வாயிலிருந்து பார்த்தீங்கன்னா உமிழ்நீர் வந்து செக்ரீஷன் ஆகும். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாகை வந்து பார்த்தீங்கன்னா பழக்கப்படுத்துதல் விதி அப்படின்னு சொல்லுவோம். பிஹேவியரியல் தியரி, நடத்தை கோட்பாடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். நடத்தை மாற்றம் இருக்கும்போது கற்றல் வந்து நடைபெறுது அப்படிங்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அண்டு கேஸ்டல் தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷனல் லேர்னிங், எலிமினேஷன் மாடுலேட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புலம் மற்றும் கேஸ்டல் கோட்பாடுன்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவதானிப்பு, கற்றல், சாயல் மற்றும் மாடலிங் அப்படிங்கிறோம். மாடலிங் பார்த்தீங்கன்னா அறிவாற்றல் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் தியரிங்கிறது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அறிவாற்றல் கோட்பாடு அப்படிம்போம். லேர்ன் பை திங்கிங், ரீசனிங் அண்டு டிரான்ஸ்ஃபரிங். ஸோ இங்கே என்ன சொல்லுதுன்னா இந்த அறிவாற்றல் கோட்பாடு சிந்தனை, பகுத்தறிவு மற்றும் இடமாற்றம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கற்றல் வந்து தொடர்ந்து வந்து நடைபெற்று கொண்டிருக்கும் அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா த மேஜர் ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங். இது மூணையும் வந்து பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா லெசன் டீச் பண்ணுவாங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா பார்த்துக்கோங்க. எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்குள்ளே வரோம். எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன்ஸ் இன் செக்டார். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். லேர்னிங் பை டூயிங் இஸ் எ குட் அட்வைஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் பை டூயிங் இஸ் எ குட் அட்வைஸ். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். ஒன் லேர்ன் to do what one does. The amount of reinforcement necessary for learning relative the students' needs and abilities. Learning by doing is a good advice. One learns to do what one does. The amount of reinforcement necessary for learning are relative the students needs and abilities. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. Learning by doing is a good advice. One learn to what is one does. The amount of reinforcement necessary for learning is relative to the students needs and the abilities. ஸோ செய்வதன் மூலமாக வந்து கற்றல் வந்து ஒரு நல்ல ஆலோசனை வந்து தருது ஒரு மனிதனுக்கு. கற்றலுக்கு தேவையான வலுவூட்டலின் அளவு வந்து மாணவர்களுக்கு தேவையை வந்து அதிகரிக்குது சரிங்களா. தேவைகள் வந்து அதிகரிக்கிறது திறனுடையது அப்படின்னு வந்து இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ரீட்னஸ் அண்ட் ரிலேட்டட் டு தர் லேர்னர்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் தர் ப்ரீவியஸ் லேர்னிங். த ஸ்டூடெண்ட்ஸ் self-concept and belief about their abilities are essentially important. The teachers should provide opportunities for meaning and opportunities of practice. So இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. The principles of readiness is related to the learner stage development and their previous learning. The students self-concept, இது கவனிங்க. The students self-concept and believe about their abilities are essential important. Teachers should be provide opportunities for meaning and appropriate practice. ஸோ இங்கே என்ன சொல்கிறோம்னா தயார் நிலை கொள்கைன்னு சொல்கிறோம். இதை வந்து கற்றவர்களோட வளர்ச்சி நிலை வந்து அவர்களுடைய முந்தைய கற்றலோட தொடர்பு படுத்தணும். எந்த அளவுக்கு வந்து கற்றுருக்காங்க, மாணவர்களோட சுய கருத்து மற்றும் அவங்களோட திறன் பற்றிய நம்பிக்கை அடிப்படையில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆசிரியர்கள் அப்படிங்கிறோம். பொருள் மற்றும் பொருத்தமான பயிற்சி வாய்ப்புகளை வந்து ஆசிரியர்கள் வந்து தொடர்ந்து வந்து மாணவர்களுக்கு வழங்கணும். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ரீட்னஸ் இஸ் ரிலேட்டட் டு த லேர்னர்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் த ப்ரீவியஸ் லேர்னிங். த ஸ்டூடெண்ட்ஸ் செல்ஃப் கான்செப்ட், த பிலீவ் about their abilities are essential important. Teachers should be provide the opportunities for meaning
அண்ட் appropriate practice. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். The transfer of learning to new situations can be horizontal across the subject matters or vertical, increased complexity of some subject. Learning should be goal directed and focused, positive feedback, realistic parasics, and encouragement of motivating to the teaching learning process, metacognition and advanced cognitive process, whereby students apply learning strategies and also helps them sense if you are learning or not. ஸோ இதுக்கு என்னன்னு தமிழ் அர்த்தம் வந்து தெரிஞ்சுக்குவோம். Transfer of learning to new situations can be horizontal across subject matter, vertical increased complexity of the subject. ஸோ இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய சூழ்நிலை கற்றலை மாற்றுவது ஒரு கிடைமட்டமான பொருள் அப்படிங்கிறோம். முழுவதும் அல்லது செங்குத்தான ஒரு பாடத்தின் அதிகரித்து சிக்கல் ரெண்டு வகையாக சொல்கிறோம். கற்றல் ஒரு குறிக்கோளை மையமாக கொண்டு கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொருத்தரும் நம்ம இப்போ கற்றுக்கிறது வந்து ஒரு குறிக்கோள் இருக்கணும். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிக்கோளோட தான் பார்த்திங்கன்னா கற்றலில் வந்து ஈடுபடுவாங்க. நேர்மறையான கருத்து, யதார்த்தமான பாராட்டு மற்றும் ஊக்கம் ஆகியவை கற்பித்தல் கற்றல் செயல்முறைக்கு ஊக்கமளிக்கிறது. மெட்டா அறிதல் என்பது ஒரு மேம்பட்ட அறிவாற்றல் செயல்முறைக்கு. இதன் மூலம் மாணவர்கள் கற்றல் உத்திகள் பயன்படுத்துகின்றன. அவர்கள் கற்கிறார்களா இல்லையா என்பதை உணரவும் உதவுகிறது. இந்த மெட்டா மெத்தட் பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து படிக்கிறாங்களா இல்லையான்னு வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து டூலாக வந்து யூஸ் ஆகுது. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு நோக்கத்தோடு தான் பார்த்திங்கன்னா கற்றலில் வந்து ஈடுபடுவாங்க. யாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோக்கம் இல்லாத வந்து கற்க முடியாது. சரிங்களா? ஸோ அதை தான் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். மெட்டா அறிதல்னு பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய கற்றல் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுற ஒரு டூல்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ கற்றலில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து என்னென்ன ஃபீட்பேக் கொடுக்கணும், என்னென்ன வலுவூட்டம் கொடுக்கணும், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்னென்ன வலுவூட்டம் கொடுக்கணும்னா நேர்மறையான கருத்து, ஒரு மாணவன்கிட்ட வந்து நேர்மறையான கருத்து, யதார்த்தமான பாராட்டு, ஊக்கம் இதெல்லாம் நம்ம அடிக்கடி கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த மாணவனுடைய கற்றலுடைய விளைவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ அடுத்து கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி எழுதிக்கோங்க. கன்க்ளூஷன் வந்து நீங்கள் எழுதுறது தான். நீங்கள் என்ன இந்த கொஸ்டினில் கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் எழுதுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் கன்க்ளூஷன் எழுதுறது. ஸோ நான் வந்து எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லேர்னிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அக்வயரிங். பார்த்துக்கோங்க. Learning is a process of acquiring. Learning is process of acquiring new understanding, knowledge, behavior, skill, value, and performance. So நான் என்ன எழுதிருக்கேன்னா, learning is the process of acquiring new understanding, knowledge, behavior, skills, values, and performance. கற்றல் என்பது புதிய புரிதல், அறிவு, நடத்தை, திறன்கள், மதிப்பு மற்றும் விருப்பங்களை பெறுவதற்கான செயல்முறைகள் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் கன்க்ளூஷனாக எழுதினாலும் சரி. இன்னொன்று கொடுத்துருக்கேன், த அபிலிட்டி டு த லேர்ன் இஸ் பாசஸ்ட் பை ஹியூமன், அனிமல் அண்டு சம் மெஷின்ஸ். தேர் இஸ் ஆல்சோ எவிடன்ஸ் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் லேர்னிங் சர்டைன் பிளான்ஸ். ஸோ இன்னொன்று என்ன கொடுத்தோன்னா, கற்றுக்கொள்ளும் திறன் மனிதர்கள், விலங்குகள் மற்றும் சில எந்திரங்களாலும் உள்ளது. சில தாவரங்கள் ஒரு விதமான கற்றலுக்கான சான்றுகளும் உள்ளன. இது மனித கற்றல் பிறப்பிலே தொடங்குகிறது. இது மக்களும் அவர்களின் சுற்றுச்சூழலுக்கு இடையிலான தொடர்ச்சியான தொடர்புகளின் விளைவாக மரணம் வரை கற்றல் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு முதல் இறப்பு வரை சரிங்களா தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன். பிளான்ஸுன்னு கூட பார்த்திங்கன்னா கற்றுக்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த கன்க்ளூஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் இதை எழுதலாம். அப்படி இல்லைனா நீங்களாக ஓனாக யோசிச்சு கூட கன்க்ளூஷன் எழுதிக்கோங்க. இந்த 2 கன்க்ளூஷனில் நீங்கள் எது வேணாலும் எழுதலாம் நண்பா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் வந்து 3 கொஸ்டின்ஸ், யூனிட் 1ல் வந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணேன்னா இந்த யூனிட் வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் டீச்சிங். ஸோ முன்னே பார்த்தது நேச்சர் ஆஃப் லேர்னிங். அடுத்து யூனிட் 2ல் வந்து நேச்சர் ஆஃப் டீச்சிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காத நம்ம மாணவன் ஆசிரியர் SS சரவணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லேர்னிங் அண்ட் டீச்சிங்கில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ நண்பா.